இது ஏன் தாய் மரம்னு சொல்கிறோம்? பல காலங்களாக வாழ்ந்த மரம். இந்த மரம் பல உயிர்களை உருவாக்கின மரம். ஒரு சிறிய எறும்புலேருந்து மனித கூட்டத்துக்கான சுவாச காற்றுலேருந்து, உயிர்காற்றுலேருந்து, பறவைகளுக்கு தேவையான உணவுகள், தங்கும் இடம் எல்லாத்தையும் தொடர்ந்து தந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அம்மான்றது யாரு? எப்போ பார்த்தாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு. என்னெல்லாம் கொடுப்பாங்க? சின்ன வயசில் பாருங்கள், நம்மளை பேணி பாதுகாத்து வளர்த்தாங்க. அப்புறம் தன்னுடைய ரத்தத்தையே பாலாக்கி நம்மளை வளர்த்தாங்க. அப்புறம் காலம் முழுக்க என்னெல்லாம் நம்ம கேட்குறோமோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லை? அவங்க தேவைகளையும் மீறி அதையும் கூட குறைத்து கொண்டு நமக்காக வழங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதே செயலை தான் இந்த மரம் செய்யுது. இது பாருங்கள், எவ்வளோ ஆண்டாண்டு காலமாக இந்த மரம் வளர்ந்துருந்தா எவ்வளோ பெரிய மரம்